கொடுத்தாள். ஆண்டவர் மீட்பெருமாயிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே இந்த ஓய்வு நாளிலே இந்த நேரலின் மூலமாக இணைக்கப்பட்டுள்ள அனைத்து குடும்பத்தின் மக்களுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெபம் செய்வோமாக. ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். நோருக்கும் ஓருக்கும் உருவாக்கி நீரப்போ. ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். ஆமென். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல ஆண்டவரே, புதிய மாதத்தினுடைய முதலாவது ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்திக் கொண்டோம். மீண்டுமாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து ஒன்று கூடவும், கர்த்தாவே இந்த நேரலின் மூலமாக இணைக்கப்பட்டு உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தவும் கடவுள் எங்களுக்கு கொடுத்த இந்த மாபெரும் கிருபைக்காக நன்றி செலுத்திக் கொண்டோம். எங்கே 2 பேரோ 3 பேரோ என் நாமத்திலே கூடி வருவீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று வாக்களித்த தேவன் இந்த காலை வேளையிலும் கூட எங்களுடைய வழிபாட்டிலே நீர் பிரசன்னமாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆரம்பம் முதல் இறுதி வரை நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கடவுளின் நாமத்தின் மகிமைக்கென்றும் இந்த வழிபாட்டின் ஆரம்பத்திற்கென்றும் அனைவரும் எழுந்திருந்து 214வது பாமாலை பாடுவோம். பாமாலை எண் 214. மேலோக வெற்றி சபையும் பூலோக யுத்த சபையும் ஒன்றாக கூடி சுதனை துதித்து பாடும் கீர்த்தனை ராஜாக்களுக்கு ராஜாவே, கிருபாதார பலியே, மாறித்தெழுந்த தேவரே, செங்கோல் செலுத்தி ஆளுவே, பூமியில் உள்ள தேசத்தார் பற்பல பாஷை பேசுவோர் எல்லாரையும் ஒன்றாகவே இழுத்து கொள்வேன் என்றீரே. கிரேக்கர் யூதத்திவார்கள் ராஜாக்கள் கூடி ஜனங்கள் காற்றோர் கலாதோர் யாவரும் வாங்குமை போற்ற செய்தோ. பொன் வெள்ளி முத்து ரத்னமும் எல்லாம் பூலோக மேன்மையும் காணிக்கையாய்
காணிக்கையாக உமக்கே செலுத்தப்படும் இயேசுவே. திருவிருந்து ஆராதனை ஆயத்தம். நாம் நின்றபடியாகவே ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமையின் நிமித்தம் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர். இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமென். நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்து அருளியது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது: இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலேயும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணங்கள் எல்லாவற்றையும் கைக்கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவி அருளும். சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேருவதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்காட்படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. உங்கள் பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள பாவ அறிக்கையை நாம் யாவரும் இணைந்து ஏறெடுப்போம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள்வாக்கு கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை எல்லா உண்மைக்கும்
எல்லா அங்கரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராக இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே. நம்முடைய பரபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள கடவுள் உத்தவ மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு அருளிச்சோம் என்று மிகுந்திரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவையிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்க நல்ல ஆண்டவரே, மகிமையான இந்த ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, உம்முடைய திரு சமூகத்திலே மீண்டுமாக இந்த நேரலின் மூலமாக இணைக்கப்பட்டு குடும்பமாக ஆண்டவரே எங்களுடைய இல்லங்களிலே நாங்கள் கூடி இந்த ஓய்வு நாளின் பரிசுத்த ஆராதனை ஆசரிக்க கடவுள் எங்களுக்கு தந்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். சுகத்தோடும் பலத்தோடும் ஜீவனோடும் ஆண்டவரே உம்மை ஆராதிப்பதற்கு இந்த நாளிலே கடவுள் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறீர். சுவாமி, இரக்கம் பாராட்டினீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட எப்படியாக நாங்கள் இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் நீ தந்து வருகின்ற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சாமி, ஆண்டவரே, உம்முடைய திருப்பணியை செய்வதற்காக அழைக்கப்பட்ட நாங்கள் அந்த திருப்பணியை எங்கள் வாழ்நாள் முழுவதும் உண்மை முத்தமாக ஆண்டவரே செய்ய கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அழைக்கப்பட்ட ஜனமாகி நாங்கள் அழைப்புக்கு நாங்கள் எப்பொழுதும் முன்மலர்களாகவும் பாத்திரமாகவும் ஆண்டவரே நாங்கள் நடந்து கொள்ளத்தக்கதாக கிருபை பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல கடவுளே, ஆமென். அமர்வோம். திருமறை பகுதிகளை இப்பொழுது வாசிக்க நாம் கேட்போம். முதலாவது திருமறை பகுதியாக பழைய ஏற்பாடின் பகுதியை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய முதலாவது வேத பாடம் ஏசாயா 55ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 முடிய. ஏசாயா 55ஆம் அதிகாரம். ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பமல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்பதே. வாசிக்க வேண்டிய முதலாவது வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2ஆம் திருமறை பாடம் நற்செய்தி பாடம் படிக்கும் பொழுது நாம் யாவரும் எழுந்து நிற்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரை. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரை. அது முதல் இயேசு, மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன்பொருட்களாயிருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலிலே வலையை போட்டிருக்கின்ற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கலாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலையை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறு 2 சகோதரராகிய செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேவின் படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்த போது
அவர்களை கண்டு அவர்களை அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சிரியா எங்கும் பிரஸ்தமாயிற்று. அப்பொழுது பலவிதமான வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்துரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, அருளுரைக்கு ஆயத்தமாய் நின்ற நிலைகளிலேயே 210வது கீர்த்தனை, பாமாலைகளில் 210, திருச்சபை காத்திருக்க என்னால் நாதா வருவீர் என்ற பாமாலைகளிலே 210வது பாமாலையை யாவரும் இணைந்து பாடுவோம். நாதா வருவே ஏனால் துக்கரமுடைய பகல் விடிய செய்வே நெல் விளைந்து வாடி போக ஆறு போரும் குறைந்தார். சாத்தான் கொள்ளை வைத்து கொள்ள கிறிஸ்துவினாயுமாண்டார். சேஷிக்கெல்லாம் உற்ற செய்தி கோடா கோடி கேளாரோ யார்தான் கேட்பார் சொல்வாரேன்றே நாதா வார்த்தையுமே வார்த்தையும் சுவிசேஷ தோனி எங்கும் ஒலித்து எல்லா தேசத்தாரும் தேவிய மீட்பை கேட்க செய்திடும். நீ தெரிந்தோரிரு காலம் ஒன்றாய் சேர்க்க பாடுவார். சாத்தான் கட்டப்பட்டு பாவம் மாய கிறிஸ்து ஆளுவார். பசி தாகம் நோவு சாவும் கண்ணீர் யாவும் நீங்கவே சபை காத்திரும் இயேசு சுவாமி வாருமே. ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மொழியும் மீட்பெருமாயிருக்கின்ற நல்ல ஆண்டவரே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைவருடைய உள்ளத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் என்றும் ஏற்றுக்கொள்ள வண்ணமாய் காணப்படுவதாக. ஆமேன். மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் ஓய்வு நாளின் பரிசுத்தமான வாழ்த்துகளையும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, 2020வது ஆண்டின் 7 மாதங்களை நிறைவு செய்து
8வது மாதத்திற்குள்ளாக நாம் பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் நம்மேல் பாராட்டின மாபெரும் கிருபைக்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதியும் கடவுள் ஆக்கிரமித்திருக்கின்றார். நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நடைகளையும் அவர் பத்திரப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு அனுபவங்களிலும் ஆண்டவர் அடித்தளமாய் இருக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்வு முழுவதும் அவராகவே இருக்கிறதை நாம் உணர்கின்றோம். என்னை இல்லாமல் ஒன்றும் உங்களால் செய்ய முடியாது என்பது அவருடைய திட்டமான ஒரு போதனை. அப்படிப்பட்ட ஆண்டவருடைய வழிநடத்தல், அவருடைய பாதுகாப்பு, அவருடைய பிரசனம் நம்மோடு கூட மட்டும் தங்கியிருந்தபடினால் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ள மக்களாய் காணப்படுகின்றோம். ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை என்று வருகின்ற பொழுது அது ஒரு மனமகிழ்ச்சி நாளாக நமக்கு இருந்தது. அந்த மனமகிழ்ச்சிக்கு ஒரு காரணம், நாம் ஒன்றாக கூடி நம்முடைய ஆண்டவரை நாம் தொழுது கொண்டோம், ஆராதித்தோம், மகிமைப்படுத்தினோம். ஒருவருக்கொருவர் நம்முடைய ஐக்கியத்தை பலப்படுத்தி கொண்டோம். எனவே ஒரு அன்பின் மகிழ்ச்சியின் ஒரு ஐக்கியமாக ஓய்வு நாளை நாம் இம்மட்டும் சந்தித்து வந்தோம். ஆனால் கடந்த 3-4 மாதங்களாக மிகப்பெரிய ஒரு இடைவெளியை நமக்குள்ளாக இந்த கொரோனா கொண்டு வந்திருக்கிறது. வழிபாடுகளினுடைய முறைமை மாறியிருக்கிறது. வழிபாடுகளிலே கலந்து கொள்ளாத மக்களுடைய மனங்களிலே ஒரு சோர்வு ஏற்படுத்தி இருக்கிறது. மற்றவர்களை நாம் பார்க்கக்கூட முடியாத ஒரு நிலை. நம்முடைய உயிருக்கு பயந்து நாம் ஒடுங்கி வீடுகளிலே கிடக்கின்றோம். அப்படிப்பட்ட சூழலிலே தான் வழிபாடுகள் நடைபெற்று கொண்டு வருகிறது. ஆனாலும் கூட எங்கே 2 பேரோ 3 பேரோ கூடி வருவீர்களோ என்ற அந்த வசனத்தின்படி இப்பொழுது உங்களுடைய இல்லங்களிலே நீங்கள் கூடி வந்திருக்கின்றீர்கள். நிச்சயமாய் தேவன் அங்கு இருக்கின்றார், கடவுள் அங்கு இருக்கிறார். எனவே நாம் மனம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. கட்டாயம் நாள் ஒன்று வரும். எவனமாக இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்தில் இருக்கின்ற பொழுதெல்லாம் தங்களுடைய சொந்த நாட்டை, தேசத்தை அவர்கள் எண்ணி அழுதார்களோ, எருசலேம் தேவாலயத்தின் மகிமையை எண்ணி அழுதார்களோ, அவனமாக இன்றைக்கு நாமும் கூட தேவாலயத்தை இன்றைக்கு யோசித்து மனம் வருத்தம் அடைகின்றோம். ஆலயத்திலே சென்று எல்லாரோடும் அமர்ந்து மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு இன்றைக்கு ஆர்ப்பரித்து பாடல்களை பாடி வேத வசனங்களை வாசித்து ஜெபித்து மகிழ்ச்சியோடு நாம் ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லி கலைந்து செல்கின்ற அந்த நாள் எப்பொழுது வரும் என்று நாம் ஏக்கமாய் இருக்கிறோம். அந்த நாள் நிச்சயமாய் வரும். மிக விரைவிலே ஆண்டவர் அந்த நாளை நமக்கு தருவார். ஆனால் இந்த காலகட்டங்களிலே பல்வேறு விதமான அனுபவங்களின் மூலமாக கடவுள் நம்மோடு கூட பேசுகிறார். இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய சொந்த நாடாகிய இஸ்ரவேலிலே இருந்ததை காட்டிலும் அந்நிய தேசத்திலே அவர்கள் அடிமையாக இருந்த பொழுதுதான் அதிகமாய் ஆண்டவர் பேசினார். அதிகமான தீர்க்கதரிசிகளை உருவாக்கினார். கர்த்தரின் எச்சரிப்பின் சத்தத்தை அதிகமாய் கேட்டார்கள். அப்படி தொடர்ந்து நூற்றாண்டுகளுக்கு மேலாய் நடைபெறுகிற திருச்சபை தன்னுடைய வலிமை இழந்து போனது. திருச்சபைக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தை மக்கள் இழந்து போனார்கள். மேலை நாடுகளில் வசதிகள் அதிகமாக உலக பிரகாரமான கேளிக்கை விடுதிகள் அதிகமாய் திறக்க ஆரம்பித்தது. திருச்சபைகள் மூடப்பட்டு கொண்டு வந்தது. கடவுளை தேடுவதற்கு அங்கு ஆள் இல்லை. கடவுளை நினைப்பதற்கு ஆள் இல்லை. எங்களுக்கு கடவுள் வேண்டியதில்லை, எங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது. எல்லா விதமான இயற்கை வளங்களும் எங்களுடைய நாடுகளிலே உண்டு. எங்களுடைய நாடுகளிலே பட்டினி என்ற வார்த்தை நாங்கள் கேள்விப்பட்டதில்லை. வேலையின்மை கேள்விப்பட்டதில்லை. செல்வம் கொளிக்கும் நாடுகளிலே நாங்கள் வாழ்கிறோம்.
கடவுள் எதற்கு என்று சொல்லி கடவுளை மறந்து தெரிந்த மாபெரும் சாம்ராஜ்யங்கள் இன்றைக்கு கடவுளிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பெற்றோர், நம்முடைய சகோதர சகோதரிகள், நண்பர்கள் ஆலயத்திற்கு அழைத்த பொழுது நாம் ஏதோ ஒரு கசப்பான அனுபவத்தை போல உணர்ந்தோம். ஆலயத்திற்கு வருவது கஷ்டமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கோ எப்பொழுது ஆலயம் திறக்கும் என்று யோசித்து காத்திருக்கிறோம். 9 மணி ஆராதனைக்கு 11 மணிக்கு வருகிறோம், 10 மணிக்கு வந்தோம், கடவுளை அசட்டை செய்தோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை முடிக்காமல், ஆராதனையிலே கலந்து கொள்ளாமல் சொந்த வேலைகளை பார்த்தோம். குடும்பத்தினுடைய எல்லா விழாக்களும் ஞாயிற்றுக்கிழமை நடத்தி கொண்டு ஆலயங்களுக்கு வராதபடி விழாக்களுக்கு சென்றோம், மனிதனை தேடி சென்றோம். ஆண்டவரை பிரியப்படுத்தாதபடி மனிதனை பிரியப்படுத்துவதற்காக போனோம். ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணிட்டார்? நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கேட்கும், இப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு நான் எவ்விதமாக காரணமாக இருக்கிறேன்? ஆண்டவர் வாசலை விசாலமாய் திறந்திருந்த பொழுது அதிலே போவதற்கு யாருமே இல்லை, வருவதற்கு யாருமே இல்லை. ஆனால் ஆண்டவர் இப்போது வாசலை மூடிட்டாரு. கதவை தட்டிகிட்டே இருக்கிறோம், ஆண்டவரே திறங்க ஆண்டவரே. ஆண்டவர் கேட்குறார், நம்மகிட்ட சொல்றார், விசாலமாக திறந்திருந்தனே, அப்போ யாருமே வரலையே. நீங்கள் ஆலயம் திறந்திருப்பதை பார்த்து விட்டு கடந்து போனோம். எத்தனை முறை ஆராதனை நடக்கின்ற பொழுது வீடுகளிலே தூங்கிக் கொண்டிருந்தோம், வீடுகளிலே நாம் பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருந்தோம், டிவி பார்த்து கொண்டிருந்தோம், மொபைல் பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு ஆலயம் சாத்தப்பட்டவுடன் கேள்வி கேட்கிறோம், ஏன் ஆண்டவருக்கு ஆலயத்தை சாத்தி விட்டார்? உங்களாலும் என்னாலும் தான். நாம் ஆண்டவருடைய ஆராதனையை உதாசீனப்படுத்தினோம். பாவத்தோடு ஆராதனையில் வந்து கலந்து கொண்டோம், அக்கிரமத்தோடு ஆராதனை கலந்து கொண்டோம், கரைப்பட்ட காணிக்கைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் செலுத்தினோம். ஆலயத்திற்குள்ளாக சண்டைகள், சச்சரவுகள், தேர்தல்கள், அதன் மூலமாக பல்வேறு விதமான போட்டி பொறாமைகள். கடவுளுக்கு முதலிடம் இல்லை, மனிதனுக்கு முதலிடம். ஆராதனையை விட அசன பண்டிகையும், ஸ்தோத்திர பண்டிகையும், மெழுகுவர்த்தி ஆராதனையும், இன்னும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் அதிகமான முக்கியத்துவம் பெற்றதல்லவா? கர்த்தருடைய வசனம் மறக்கப்பட்டது. ஆண்டவருக்குள்ளாக பலப்படுவது மறக்கப்படுகிறது. சாட்சியின் வாழ்வு மறக்கப்பட்டது. ஒரு நிறுவனத்தை போல திருச்சபை நடத்த ஆரம்பித்தோம். எனவேதான் இன்றைக்கு திருச்சபைகள் மூடப்பட்டுள்ளது. ஊழியர்களாகி நாங்களும் கூட பல சமயங்களிலே என்னுடைய பொறுப்புகளை மறந்து போனோம். மெய்ப்பர்களாகி நாங்கள் ஆடுகளை மறந்தோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பல்வேறு பொறுப்புகளிலே நாங்கள் தோல்வி அடைந்தோம். எனவே இன்றைக்கு ஆலயம் மூடப்பட்டுள்ளது. இந்த காலகட்டங்களிலே எல்லாருமாக இணைந்து கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய குற்றங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக மீண்டும் ஒரு முறை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார், நம்மை அர்ப்பணிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே நாம் சிந்திப்பதற்காக கொடுக்கப்பட்ட தலைப்பு மிஷன், the mission of the church, the mission of the people of God. திருப்பணி, அது ஊழியம், கர்த்தருடைய பணி இதெல்லாம் அழைக்கப்படுகின்ற அந்த பணியை, திருப்பணியை குறித்து சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இப்படி ஒரு தலைப்பு மிக மிக முக்கியமானது. திருச்சபையின் தலையாய திருப்பணி என்ன? What is the important mission of the church? What are the missions of the mission? திருப்பணிகளின் பணிகள் எவைகள்?
என்பதை குறித்து நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். உலகமானது மிகப்பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழலை போய்கொண்டிருக்கிறது. அரசாங்கம், இன்னும் பல்வேறு சமூக மேம்பாட்டு குழுக்கள், உலக சுகாதார மையம், மருத்துவத்துறை எல்லாம் இணைந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்திலே திருச்சபை எந்த இடத்திலே இருக்கிறது? பின்பாக நின்று கொண்டு, மறைவாக நின்று கொண்டு இந்த போராட்டத்துக்கு நாம் ஆதரவு கொடுத்து வருகிறோமா, அல்லது இந்த போராட்டத்தின் முதல் நிலையிலே நின்று இந்த போராட்டத்தை நாம் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறோமா? நம்முடைய போராட்டம், நம்முடைய திருப்பணி எவ்விதமாக இருக்கிறது என்பதை சிந்திக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அதற்கு ஆதாரமாக தான் எசையா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களையும், அப்போஸ்தலனாகிய பவுல் மன்னிக்கவும் பரிசுத்த மத்தேயு நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 17 முதல் 25 ஆகிய நற்செய்தி பகுதியை வாசிக்கட்டும் அல்லவா? The spirit of Christ is the spirit of missions. கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தை என்பது அது திருப்பணியின் சிந்தை. The mission of the Christ is the spirit of Christ. கடவுளுக்குள்ளாக இருந்த அந்த ஆவி எப்படிப்பட்ட ஆவி? அது திருப்பணியின் ஆவி. அவர் நமக்குள்ளாக வருகின்ற பொழுது நாமும் திருப்பணியின் ஆவியை, ஊழியத்தின் ஆவியை, ஊழிய வாஞ்சியுள்ள ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். The nearer we got to him, the more intensely missionary we become. The nearer we get to him, the more intensely missionary we become. அவரோடு அதிகமாய் நெருங்க நெருங்க நான் அதிகமான திருப்பணியாளனாக மாறிவிடுவேன். Who is a missionary? ஒரு பணி இருக்கின்ற பொழுது அந்த பணியை முடிப்பதற்கு ஆட்கள் வேண்டும். If there is a mission, then there should be missionaries, those who fulfill the mission. அந்த திருப்பணியை முடிப்பதற்கு ஆட்கள் வேண்டும் அல்லவா? Who are those missionaries? யார் அந்த திருப்பணியாளர்கள்? ஆயர்களா, பேராயர்களா, அல்லது பிரசங்கிமார்களா? யார் என்று ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஆண்டவருடைய திருநாமத்தை சுமந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் திருப்பணியாளர்களே. நீங்கள் எங்கிருந்தாலும் அந்த இடத்திலே ஆண்டவர் உங்களை ஒரு ஊழியராக, ஒரு மிஷனரியாக தேவன் அந்த இடத்தில் உங்களை வைத்திருக்கிறார். நான் மிஷனரியாக இல்லை என்றால் நான் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. அந்த திருப்பணியாளருடைய சிந்தை எனக்குள்ளாக இல்லை என்றால், அந்த அழைப்பு எனக்குள்ளாக இல்லை என்றால், அந்த செயல்பாடுகள் எனக்குள்ளாக இல்லை என்றால் நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கவே முடியாது. ஒவ்வொரு கிறிஸ்தவரும் ஒரு திருப்பணியாளரே. நாம் அனைவரும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். பேதுரு மிக அழகாய் சொல்கிறார்கள், அந்தகாரத்தின்று ஆச்சரியமான ஒளியின் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் பொருட்டு ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தருடைய ஜனம், இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆம், அந்த இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை காணுவதற்காக என்னை அதே இருளிலிருந்து ஆண்டவர் மீட்டெடுத்து என்னுடைய கரங்களிலே அவருடைய வசனம் என்ற வெளிச்சத்தை கொடுத்து அநேக மக்களுடைய வாழ்க்கையிலே அந்த வெளிச்சத்தை ஏற்றுவதற்காக திருப்பணியாளராக, ஸ்தானாதிபதியாக கடவுள் உங்களையும் என்னையும் இன்றைக்கு அழைத்திருக்கிறார். எனவே திருப்பணியாளர்கள், மிஷனரிமார்கள் என்றால் யாரோ என்று நாம் நினைத்துக் கொள்ள வேண்டாம். ஏதோ ஒரு மிஷனரி ஸ்தாபனத்திலே சேர்ந்து ஏதோ ஒரு மிஷனரி தளத்தில் இருக்கின்ற மக்கள் அல்ல. நீங்க எங்க வாழ்றீங்களோ அதுதான் உங்களுடைய மிஷனரி தளம். நீங்க எந்த வீதியில் இருக்கின்றீங்களோ அதுதான் உங்களுடைய மிஷனரி ஃபீல்டு. அந்த இடத்துல நீங்கள் ஆண்டவருக்கு மிஷனரியாக அந்த இடத்துல பணியாற்ற வேண்டும்.
எங்கோ மிஷினரி தலங்களில் தான் கஷ்டப்படுகிற மக்கள் இருக்கிறார்களா? மலைவாழ் மக்கள் தான் கஷ்டப்படுகிறார்களா? உங்களுடைய பக்கத்து வீட்டில் வியாதியோடு இருக்கின்ற ஒருவர் இருக்கிறார் என்றால் உங்களுடைய பக்கத்து வீடு தான் உங்களுடைய மிஷினரி தலம். நீங்கள் அங்கே உங்களுடைய திருப்பணி ஆற்ற வேண்டும். உங்களுடைய ஏத்து வீட்டில் இருக்கிற குடும்பத்திலே ஒரு பிரச்சனை, பிரிவினை, போராட்டம், அதுதான் உங்களுடைய மிஷினரி தலம். ஒரு அழைக்கப்பட்ட குடும்பமாய் இன்றைக்கு நீங்கள் அந்த வீட்டிற்கு என்ன திருப்பணியை செய்திருக்கின்றீர்கள்? உங்க வீட்டுக்கு பின்னால் இருக்கிற ஒரு வீட்டில் ஒரு பிசாசு பிடித்த, ஒரு அசுத்தாவை பிடித்த ஒரு நபர் இருக்கிறார் என்றால் அதுதான் உங்களுடைய திருப்பணி. பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து, இருளின் அடிமைத்தனத்திலிருந்து அந்த நபரை நீங்கள் வெளியே கொண்டு வருவது ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த திருப்பணி. பசியோடு இருக்கின்ற குடும்பம் நீங்கள் அறிவீர்கள் என்றால் அவர்களுடைய பசி ஆற்றுவது உங்களுடைய திருப்பணி. எனவே இந்த மிஷனரி பணி என்பது ஏதோ ஒரு நாடு கடந்து போய், கடல் கடந்து போய், மலைகளிலும் குகைகளிலும் வாழ்கின்ற மக்களுக்கு சொல்லுகின்ற பணி அல்ல, என் அண்டை வீட்டில் இருக்கின்ற ஒருவருக்கு சொல்லுகின்ற பணி. அது என்னுடைய இல்லத்திலே ஆரம்பிக்கப்பட வேண்டும். மாதம் மாதம் 10,000 ரூபாய் ஒரு மிஷனரி தாங்குகிறேன், நான் மிஷனரி பணி செய்கிறேன். மிஷனரி தாங்குவதும் மிஷனரி பணி செய்வதும் வேறு. இந்த இரண்டும் நமக்கு தேவை. பொறுப்புகளின் மத்தியிலே பணிகளை செய்ய முடியாது. பொறுப்புகளை துறந்து பணிகளை செய்ய அழைக்கப்படுகின்றோம். With lot of administrative powers and pressures, you cannot do ministry, because you are called to do only ministry. இறைப்பணியாளர்கள், திருப்பணியாளர்கள் அந்த பணி செய்வதற்கு மாத்திரம் அழைக்கப்படுகின்றோம். கர்த்தர் அதை உணர்த்துகிறார். எந்த நிலையிலே இருந்தாலும் நான் பணியாற்றுவேன், எந்த சூழ்நிலை இருந்தாலும் கடவுளுக்கு நான் சாட்சியாயிருப்பேன். மிக விரைவிலே 5 காரியங்களை இந்த திருப்பணியை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திருமறையின் அடிப்படையிலே, வாசிக்கேட்ட பகுதிகளின் அடிப்படையில். முதலாவது காரியம், மிஷன் இஸ் காட்ஸ், நாட் அவர்ஸ். திருப்பணி என்பது கடவுளுடைய பணி, என்னுடைய பணி அல்ல. தட் இஸ் நாட் மை பிஸ்னஸ், இட்ஸ் காட்ஸ் பிஸ்னஸ். மிஸ்யோ டே என்று ஒரு வார்த்தை உண்டு லாட்டின்ல. உடனே என்ன அர்த்தம்? தி மிஷன் ஆஃப் காட், காட்ஸ் மிஷன். எனவே ஊழியம் என்பது என்னுடைய பணி அல்ல, அது கடவுளுடைய ஊழியம், கடவுளுடைய பணி. அது அவருக்கே சொந்தமானது. என்றால் அதை ஆரம்பித்தது அவர்தான், அதை திட்டமிட்டது அவர்தான், அதை செயல்படுத்தியது அவர்தான், அதற்காக தன்னையே முழுமையாய் இழந்ததும் அவர்தான். இன்றைக்கும் அதை வழிநடத்தி கொண்டு வருவதும் அவர்தான். அவராலே, அவருக்காக, அவர் மூலமாக நடத்தப்படுகிறது தான் திருப்பணி. அவருடைய, அது என்னுடைய பணி அல்ல, உங்க பணி அல்ல. இட்ஸ் காட்ஸ் ஒர்க், பிலாங்ஸ் டு காட் ஒன்லி. கடவுளுக்கே உரியது. அவர் தான் நம்மை அழைத்தார். நாம் அவரை போய் ஆண்டவரே மொழியும் செய்யணும் சொல்ல. Unless he calls, you cannot voluntarily go and do the ministry. நான் ஊழியம் பண்றேன், ஊழியம் பண்றேன், எனக்கு எல்லா தகுதி இருக்குது, you cannot do. அழைக்கப்பட்டார் ஒழிய, ஆரோனை போல அழைக்கப்பட்டார் ஒழிய இந்த கனமான ஊழியத்தை ஒருவராலும் செய்ய முடியாது. Only the called people. அப்ப யார் அந்த அழைக்கப்பட்டவர்கள்? அங்கி போட்டவங்களா? இல்லை ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு பைபிள் எடுத்து மலை பிரதேசங்களை போகிறவா? இல்லை. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் மூலமாக யாரெல்லாம் ஞானஸ்நானம் பெற்றார்களோ அனைவரும் ஆண்டவருடைய திருப்பணியாளர்கள், அனைவரும் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள். என்றைக்கு நம்முடைய நெற்றியிலே சிலுவையின் அடையாளத்தை வரைகிறோமோ அன்றைக்கு ஆயர் சொல்வதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். உன் நெற்றியிலே நான் சிலுவையின் அடையாளத்தை வரைகிறேன். சிலுவில் அறையப்பட்ட கிறிஸ்துவை ஒருபோதும் அறிக்கையிட விற்கப்படாமல்
வாழ்நாள் முழுவதும் உண்மையுள்ள தொண்டராக நிலைத்திருப்பாயாக. இந்த வார்த்தை ஒவ்வொரு ஞானஸ்நானப்பவும் நாங்கள் சொல்றோம். உன் நெட்டையிலே நான் சிலுவின் அடையாளத்தை வரைகிறேன். இந்த சிலுவிலே அறையப்பட்ட கிறிஸ்துவை அறிக்கிட ஒருபோதும் வெட்கப்படாமல், ஒருபோதும் பயப்படாமல், without any compromise, without any fear, you should be a witness to the nailed cross, to the resurrected Lord, to the living God. அன்புக்குரியவர்களே, நான் என்னைக்கு என்னைய குழந்தையா ஆண்டவருடைய பாதத்தில் என்னுடைய பெற்றோர்கள் என்னை அர்ப்பணித்தார்களோ, அன்றைக்கு கர்த்தருடைய ஊழியர் திரியேக தெய்வத்தினுடைய பெயரிலே என்னை அபிஷேகித்து அர்ப்பணிக்கிறார். அந்த நாள் முதல் கொண்டு நான் ஆண்டவருடைய ஊழியனாய் மாறுகிறேன். பவுல் அதை மிக அழகாய் சொல்கிறார் அல்லவா, priesthood of all believers. எல்லாரும் நம் ராஜரீக ஆசாரிய கூட்டம். பழைய ஏற்பாட்டிலே ஒரே ஒரு பிரதான ஆசாரியர், இங்கேயும் ஒரே ஒரு பிரதான ஆசாரியர், அவர் இயேசு கிறிஸ்து. அநேக ஆசாரியர்கள் இருப்பார்கள். ஆம், அவரை யாரெல்லாம் பிரதான ஆசாரியராக ஏற்றுக்கொள்கிறோமோ எல்லாரும் ஆசாரியர்கள், எல்லாரும் பணியாற்றுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். மிஷன் இஸ் காட்ஸ், நாட் அவர்ஸ். ஆண்டவர் அழைக்கின்ற ஆண்டவராய் இருக்கிறார். மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே நாம் அதை வாசிக்கிறோம் அல்லவா. ஆண்டவர் ஆரம்பித்ததே அவர் தான் ஆரம்பித்தார். 17ஆம் வசனத்திலே அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். He only started all kinds of ministries. அவர்தான் தொடங்கினார். அவர்தான் தொடங்குபவர், அவர்தான் முடிப்பவர். எல்லாவற்றுக்கும் தொடக்கம் அவர்தான், முடிவும் அவர்தான். ஊழியத்திற்கும் தொடக்கம் அவர்தான், முடிவும் அவர்தான். மனிதனை தேடி வந்த முதல் மிஷினரி கடவுள் என்பதை அறிந்திருக்கிறோம் அல்லவா. ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? தொலைந்து போன ஒரு மனிதனை, தொலைந்து போன ஒரு மனித மாண்பை, தொலைந்து போன ஒரு அன்பை, தொலைந்து போன ஒரு உறவை மீண்டுமாய் மீட்டெடுப்பதற்காக கடந்து வந்த முதல் மிஷனரி யாருன்னா கடவுள் தான். என்னதான் சொல்றாரு, அந்த காலம் ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பித்த அந்த தேடுதல் பணி இன்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்தான் தேடுகிறார், அவர்தான் தொடங்கினார். அது மாத்திரமல்ல, சீமோன் பேதுரு, அவருடைய சகோதரர் அந்திரேயா கடல் வலை போட்டுக் கொண்டிருந்த போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கலாக்குவேன் என்றார். அழைத்த ஆண்டவர் அவர் தான் நம்ம அழைத்தார். நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தோம், நமக்கு அதற்கு சம்மந்தம் இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, இவனுக்கும் ஊழியத்திற்கு எந்த சம்மந்தம் இல்லை, நான் இன்னைக்கு ஊழியக்காரனா இருக்கிறான். ஆம், பேதுருவுக்கும் யோவானுக்கும் அந்திரேயாவுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. ஆண்டவர் அவர்களை அழைத்தார், போய் அழைத்தார். அவர்கள் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எப்படியாவது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஆண்டவரே, வாய்ப்பு கொடுங்க ஆண்டவரே நாம் கேட்டாங்களா? இல்லை, கேட்கல. ஆண்டவர் போய் கேட்டார், நீ வா, என்னுடைய பின்னே வா, நான் உன்னை மனுஷரை பிடிக்குமாக்குவேன். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். உடனே போனாங்க. இம்மீடியட் ரெஸ்பான்ஸ், வித்தவுட் கொஸ்டினிங். ஒரு நல்ல பணியாளருக்கு இருக்க வேண்டிய, ஊழியருக்கு இருக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு உன்னதமான பண்பு என்ன தெரியுமா? இமீடியட் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஒபீடியன்ஸ் வித்தவுட் எனி கொஸ்டின். யாருக்கு? கடவுளுக்கு. கடவுள் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், உணர்த்துகிறார் என்றால் அதை அப்படியே செய்வது. அது மூலமா எந்த விதமான பின் விளைவுகள் வந்தாலும் கடவுள் நம்மோடு கூட இருப்பார். பேதுரு காற்றையும் கடலையும் அதனுடைய சீற்றத்தையும் எப்பொழுது பார்க்க ஆரம்பித்தார், ஐயோ பெரிய அலை, ஐயோ பெரிய காற்று, அமிழ்ந்து போயிடுவோமோ, அமிழ்ந்து போனான். என்னைக்கு அவன் ஆண்டவரை பார்த்தானோ, கடவுளை மாத்திரம் பார்த்து நடந்தானோ, அப்ப நடந்தான். அப்ப
அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார், ஏன் விசுவாசியாமல் போனா? நீ விசுவாசிக்கின்ற பொழுது, என்னை நீ பார்க்கின்ற பொழுது மாத்திரமே உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுவார்கள், ஆனால் அணுக மாட்டார்கள். நீ விழுந்தோனே ஓடிட்ட எப்படி? வேத வசனங்களை படிக்கிறோம், ஆனால் அனுபவ ரீதியாக வருகின்ற பொழுது பின்வாங்கி போகிறோம். இந்த இடத்துல நான் பார்க்கின்றோம் 21ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, அவரிடம் விட்டு போகையில் வேறு 2 சகோதராகிய செபதேவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுடைய படவில் இருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்த பொழுது அவர்களை கண்டு அவர் அழைத்தார். 23ஆம் வசனம் பாருங்க, முக்கியமான ஒரு வசனம். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். They have left their profession and their family. இன்றைக்கு ஊழியத்திற்கு தடையாய் இருக்க முடிந்த காரியங்கள் 2 தான். ஒன்று உலக பிரகாரமான வேலை, இன்னொன்று குடும்பம். இந்த 2ம் நமக்கு சரியாக அமைகின்ற பொழுது ஊழியம் சிறப்பாக இருக்கும். இந்த 2ஐயும் விட்டுட்டு தான் அவன் போனான். அதனால தான் ஸ்பெசிஃபிக்காக 2 ஒரு பெரிய ஒரு சிம்பிள், ஒரு அடையாளம். அது முதலாவது அவர்கள் படகை விட்டுட்டு போனாங்க. செஞ்ச வேலையெல்லாம் விட்டுட்டு போயிட்டான். என்னமோ வேலை செஞ்சான், உலக பிரகாரமான கடமைகள் வேலைகள் எல்லாம் விட்டுட்டான். தங்கள் தகப்பன் என்று சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய ஜனம், தன்னுடைய குடும்பம் எல்லாத்தையும் விட்டுருக்காங்க. எல்லாத்தையும் விட்டு தான் ஆண்டவர் பின்பற்றினான். குடும்பத்தோடு பின்பற்ற முடியாது, நீ செய்கிற வேலையோடு பின்பற்ற முடியாது, பார்ட் டைம் மினிஸ்ட்ரி முடியாது, சக்சஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. மினிஸ்ட்ரி ஷுட் பி a full time one. முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும். அன்புக்குரியவர்களே, அப்படித்தான் ஆண்டவர் நம்மையும் இன்றைக்கும் அழைக்கிறார். எனவே ஊழியம் என்பது அவருடையது, அவருக்குரியது, எஜமானுடைய பணி. இந்த தோட்டம் எஜமானுடையது, நானும் நீங்களும் அதில் வேலை செய்கின்ற வேலையாட்கள். நாம் நிறைய பதவிகள்லாம் சொல்லி கூப்பிட்டுக்கலாம், பெரிய பெரிய பதவிகள்லாம் நாம் வச்சுக்கலாம், பெரிய பெரிய படிப்புகள்லாம் போட்டுக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே நானும் நீங்களும் உடைய தோட்டத்திலே வேலை செய்கின்ற தோட்டக்காரர்கள், பணியாளர்கள், சர்வன்ட்ஸ் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். 2வது காரியம், மிஷன் இஸ் ரீடெல்லிங் ஆர் ப்ரொக்ளமேஷன் ஆஃப் தி காஸ்பல். ஊழியம் என்றால் என்ன? எத்தனையோ விவரங்கள் உண்டு. அதில் மிக முக்கியமானது நற்செய்தி சொல்வதுதான் உண்மையான ஊழியம், அதுதான் மெய்யான ஊழியம். மற்றெல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த ஊழியங்களில் முதன்மையானது என்று நற்செய்தி, குட் நியூஸ், ஸ்ப்ரெடிங் த குட் நியூஸ். அது சொன்னார், மனம் திருமகள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. அதுதான் பெரிய ஒரு ஆசீர்வாதம். தட் இஸ் த கிரேட் கால் கிவன் பை ஜீசஸ். ஒரு மிகப்பெரிய அழைப்பு, மனம் திரும்புங்கள். ஏன் மனம் திரும்பணும்? பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. அந்த ராஜ்யத்துக்குள் நீங்கள் பிரவேசிக்கணும். அந்த ராஜ்யத்துக்குள்ளாக இருக்கின்ற ஆண்டவரோடு என்றைக்கும் நீங்கள் வாழ வேண்டும், நித்திய வாழ்வு பெற வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய முதல் படி மனம் திரும்புதல். உலகமெங்கும் இன்றைக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டிய மாபெரும் செய்தி, மனம் திரும்புகள். ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுப்பார், ஆமா கொடுப்பார், அது செய்தி அல்ல, அது நற்செய்தி அல்ல. ஆண்டவர் வீடு கட்டி கொடுப்பார், நற்செய்தி அல்ல. ரொம்ப நாளா நீ காத்திருக்கிற ஒரு நன்மை ஆண்டவர் செய்வார், நற்செய்தி அல்ல. நற்செய்தி என்ன? மனம் திரும்பு, கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. எச்சரிப்பு தான் நற்செய்தி. அந்த எச்சரிப்பு அடிபணி உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுவார். இன்றைக்கு அநேக ஊழியர்கள், பிரசங்கமார்கள் இதை மனம் திரும்புதலை பற்றி பேசுவதில்லை. கொடுப்பதை குறித்தும் துதிப்பதை குறித்தும் உலக பிரகாரமான பல்வேறு வெளிப்பிரகாரமான ஆராதனைகளை குறித்தும் சொல்கிறார்கள் ஒழிய, மனம் திரும்புங்கள், உடைய பாவங்களை விட்டு வெளியே வாருங்கள், உடைய அக்கிரமங்களை விட்டு வெளியே வாருங்கள். உலகத்தின் பாவத்தை இன்றைக்கு நாம் ஏற்றுக்கொள்கின்ற ஊழியக்காரர்கள். சினிமா பார்ப்பது தவறா, தவறு இல்லையா? ஊழியக்காரர் சொல்கிறார், இன்னைக்கு ஊழியக்காரர் தவறில்லை,
இல்லை, எத்தனையோ ஊழியக்காரில் மன்னிப்பு கூட கேட்குறாங்க. ஒரு ஊழியக்கார் மன்னிப்பு கேட்டார்ல, நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்கள. இதுவரைக்கும் கிறிஸ்தவர்கள் நாங்கள் சினிமா பார்க்காமல் இருந்தது தவறு, அதற்காக கிறிஸ்தவ சமுதாயத்தின் சார்பாக நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று ஒரு கள்ள தீர்க்கதரிசி சொல்றார், ஒரு கள்ள ஊழியர் சொல்றார். அவர் பெரிய டிவி வச்சிருக்கிறதுனால அவர் பெரிய ஊழியக்காரர் இல்லை. இன்னைக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பெரிய டெலிவிஷன் எல்லாம் ஆரம்பிச்சு மிகப்பெரிய பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகள் எல்லாம் கொடுப்பவர்கள் தான் மிகப்பெரிய ஊழியக்காரர்கள் என்று. இன்னும் அநேக கிராமங்களுக்கு ஆலயங்களுக்கு மின்சார வசதி இல்லை. அநேக கிராமத்தில் இருக்கிற ஆலயங்களுக்கு நாற்காலிகள் இல்லை. அநேக கிராமத்தில் இருக்கிற ஆலயங்களுக்கு இன்றைக்கும் கூரை ஓடுகள் மாற்றுவதற்கு பணம் இல்லை. ஒரு ஆயர் எனக்கு நேற்று தினம் தொலைபேசியிலே அழைத்தார், ஐயா உங்கள் கோயிலிருந்து கொஞ்சம் டொனேஷன் வேணும். இப்போ நான் கேட்டேன், இப்போ இருக்கிற நெருக்கடியான நிலையிலே டொனேஷன் கேட்குறீங்களே, இப்போ பில்டிங் கட்டணுமான். பில்டிங் கட்டுறதுக்கு இல்லையா, எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுவதற்கு எங்களுடைய ஆலயத்தில் பணம் இல்லை, ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு கேட்டார். இந்த பில் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அனுப்பி வைக்கிறேன். நம்முடைய திருமணத்திற்கு ஒரு ஆயர். ஊழியங்கள் கடினத்தோடு, கஷ்டத்தோடு, பாரத்தோடு, முகம் தெரியாதபடி அங்கங்கே நடந்து கொண்டிருக்கிறது. வெட்ட வெளிச்சமாக இன்றைக்கு விளம்பரப்படுத்தி கொண்டு இருக்கின்ற ஊழியர்கள், அவர்கள்தான் இன்றைக்கு மிகப்பெரிய ஊழியர்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். முகமே தெரியாதபடி எத்தனையோ கிராமங்களிலே ஆயர்களும் பிரசங்கியார்களும் இவாஞ்சலிஸ்டும் கேட்டகிஸ்டும் மிஷனரியும் இன்றைக்கும் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் தான் இன்றைக்கு திருச்சபை நின்று கொண்டிருக்கிறது. கேட்பாரற்றிருக்கின்ற திருச்சபைகள். அன்புக்குரியவர்களே, திருப்பணி என்பது retelling or proclamation of the gospel which transforms the life. அவருடைய பிரசங்கங்கள், ஆண்டவருடைய பிரசங்கங்களை கேட்டு மனம் திரும்பினார்கள், வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பினார்கள். பேதுரு, பவுல் போன்றவர்களுடைய பிரசங்கங்களுடைய வலிமையை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கிறோம். அவர்கள் அற்புதங்கள் செய்யவில்லை, அடையாளங்கள் செய்யவில்லை, தேவனுடைய பிரசங்கத்தை செய்தார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் ஒரு முறை பார்க்கின்ற பொழுது, பேதுரு ஆண்டுடைய வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி ஒவ்வொருவரையும் அபிஷேகித்தார். இன்றைக்கும் நாமும் கூட அப்படிப்பட்ட அனுபவம் நிறைந்த திருச்சபைகளை உருவாக்க வேண்டும். மிஷன் சண்டே என்றால் மிஷன் எப்படி செய்வது என்று பட்ஜெட் போடுவதல்ல, ஸ்ட்ராட்டஜிஸ், பிளானிங், எல்லாவற்றையும் காட்டிலும் இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தையை சொல்வது முதன்மையானது. வார்த்தைகளை சொல்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தைகளிலே மக்களை நாம் இன்றைக்கு பலப்படுத்துகிறோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை செய்தார். 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மத்தேயு 5:3. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். 3 வகையான திருப்பணியை அங்கு செய்திருக்கிறார் ஆண்டவர். முதலாவது உபதேசம், டீச்சிங் மினிஸ்ட்ரி. வெறும் பிரசங்கங்கள் மாத்திரமல்ல, உபதேசிக்க தொடங்கினார் என்றால் அவர் டீச்சிங் மினிஸ்ட்ரி செய்தார். He taught the people about God and the kingdom of God, about the salvation, about the eternal life. இன்றைக்கு நானும் நீங்களும் உபதேசிக்கின்ற பணியை செய்ய வேண்டும், கற்றுக் கொடுக்கின்ற பணியை செய்ய வேண்டும். இந்த கற்றல் பணியை நாம் விட்டுவிட்டோம். உணர்ச்சி பொங்குகின்ற பிரசங்கங்கள். ஆனால் ஆழமாய் தேவனுடைய வார்த்தைகளை ஊன்ற கட்டுப்படுவதற்கு இன்றைக்கு மீண்டுமாக இந்த டீச்சிங் மினிஸ்ட்ரி திருச்சபைகளை தேவை. ஆண்டவர் செய்தார். அது மாத்திரமல்ல, அவருடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். ஒரு காணொளியை நான் பார்க்கிறேன்.
ரெவரண்ட் டேவிட்சன் ஜெய்சீலன் டேவிட் ராஜ் அவர்கள் விஜயமங்கலம் பொது சேகரத்தில் ஆயராயிருக்கிறார். ராஜ்யத்தின் செய்தி என்று சொல்லி அவர் போடுறார். ஒவ்வொரு காணொலியும் நான் பார்க்கிறோம். ராஜ்யத்தின் சுவிசேஷம் அப்படின்னு அந்த காணொலியின் பெயர். ஒவ்வொரு நாளும் அதை அவர் பேசிக்கொண்டு வருகிறார். ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். ப்ரீச்சிங், யூ ஹேவ் டு ப்ரீச். எதை ப்ரீச் பண்ணணும்? என்னை பற்றி, நான் நடத்துகிற இன்ஸ்டிடியூஷனை பற்றி. எனக்கு ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்தார். சென்னையில் இருக்கின்ற ஒரு போதகர் இப்பொழுது பிரசங்கிக்கிறார். எதை பற்றி தெரியுங்களா? கடவுள் எனக்கு ஒரு மாபெரும் தரிசனம் கொடுத்திருக்கிறார். ஒரு பெந்தேகோஸ்தே போதகர். என்ன தரிசனம்? 100 கோடியிலே ஒரு ஆலயம் சென்னையில் கட்டிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. 100 கோடியிலே ஒரு ஆலயம். wrong understanding of the theology of the church. திருச்சபை இறையிலை குறித்தான மிக தவறான ஒரு புரிந்து கொள்ளுதல். அவர் ஒரு 50 வருடம் பாதிரியா இது போதகராக இருந்திருப்பார். வயதானவர் சொல்றார், ஆண்டவனுக்கு ஒரு விஷன் கொடுத்தார். என்ன விஷன்? 100 கோடியில ஆலயம் கட்டுவதற்கு. எங்கேயாவது ஆண்டவர் அந்த தரிசனத்தை சொல்லியிருக்கிறாரா? ஆலயம் கட்டுப்படுவதை குறித்து சொல்லப்படுகிறதா? நீங்களே தேவனுடைய ஆலயம். இடிந்து போன மக்களுடைய வாழ்க்கையை, அவருடைய உள்ளங்களை, ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்காக எழுப்பப்பட்ட ஜனம், கட்டடங்களை அல்ல. 350 கோடி சிலை வைப்பதற்கும் 100 கோடி ஆலயம் கட்டுவதற்கும் என்ன வித்தியாசம்? தவறான புரிந்து கொள்ளுதலும் தவறான தரிசனங்களும் மக்களை இன்றைக்கு எவ்விதமாய் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். யோசித்து பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, மக்களுடைய வாழ்க்கையை மாற்றுகின்ற ஒரு பணி. மூன்றாவது காரியம், மிஷன் இஸ் டன் as we live out the Jesus creed. ஆண்டவர் நமக்கு ஒரு கற்பனை தந்தார்ல, 10 கற்பனை. ஆண்டவர் கற்பனை கொடுத்தார். தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. உன்னை நீ நேசிப்பதை போல் பிறனையும் நேசி. அவ்வளவுதான் முடிஞ்சது. இது கற்பனை. இந்த கற்பனையை நான் என்னுடைய வாழ்வாய் மாற்ற வேண்டும். அதுதான் உண்மையான ஊழியம். மற்றவர்கள் மேல் அன்பும் கரிசனையும் இல்லாத ஒரு ஊழியம் அது ஊழியம் அல்ல. ஏமி கார்மைக்கேல் என்ற ஒரு அம்மையாரை குறித்து நாம் தெரியும். ஏமி கார்மைக்கேல் அந்த அம்மையார் சொன்னார்கள், யூ கேன் கிவ் வித்தவுட் லவ்விங், பட் யூ கேனாட் லவ் வித்தவுட் கிவிங். யூ கேன் கிவ் வித்தவுட் லவ்விங். 10 ரூபா கேட்டால் தூக்கிட்டு கொடுத்துட்டு போயிடுவோம். பட் யூ கேனாட் லவ் வித்தவுட் கிவிங். தமிழில் மிக அழகாக சொல்லுகிறார்கள் இல்லை, அன்பு இல்லாமல் கொடுக்க முடியும், ஆனால் கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக அன்பு இருக்க வேண்டும். அன்பு இருந்தால்தான் கொடுக்க முடியும். யாருக்கு வேணா எவ்வளோ கொடுக்கலாம், ஆனால் அன்புன்னு ஒன்று இருந்தால் அது எப்படி வெளியே கிடக்கும்? கொடுத்தால்தான் காண்பிக்க முடியும். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலும் ஆண்டவரே, நீர் என்மேல் வைத்த அன்பை எப்படி வெளிப்படுத்தினீர்? உண்மையே நீர் கொடுத்தீர். இந்த திருப்பணி ஞாயிறு மிஷன் சண்டே அன்று யான் உண்மையில் வைத்த அன்பை எப்படி வெளிப்படுத்த முடியும்? என்னையே நான் கொடுக்கின்றேன். ஊழியத்திற்காக கொடுக்கின்றேன், அப்படி திருப்பணிக்காக கொடுக்கிறேன். கொடுப்போமா? A missionary church is incarnational என்று ஒரு சொன்னார். A missionary church is incarnational. இன்கார்னேஷன் என்றால் என்ன? அதாகவே மாறிவிடுவது. ஆண்டவர் கலிலேயாவிலே சென்று இந்த மக்களோடு தன்னை இணைத்துக் கொண்டார். நாமும் இணைத்துக் கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? 4வது காரியம், மிஷன் இஸ் an outward movement. 2 விசை இருக்கிறது. ஒன்று ஈர்ப்பு விசை, இன்னொன்று மைய ஈர்ப்பு விசை, மைய விலக்கு விசை. சென்ட்ரிஃபியூகல் அண்ட் சென்ட்ரிபீட்டல். இந்த 2 ஒரு விஷயம் இருந்து கொண்டே இருப்பதை என்ன பார்க்கிறோம். திருப்பணி என்பது மைய ஈர்ப்பு விசை அல்ல,
மைய விளக்கு விசை. ஆண்டவர் சொன்னார், கோ அண்ட் ப்ரீச், நீங்கள் புறப்பட்டு போய் சகல மனிதருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். கோ அண்ட் ப்ரீச், புறப்பட்டு போங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இட்ஸ் a centripetal force. இன்றைக்கு நம்முடைய திருச்சபையும் அவிதமாய் புறப்பட்டு செல்லுகின்ற திருச்சபையாக இருக்க வேண்டும். The greatness of the church is not the seating capacity but sending capacity என்று ஒருவர் சொன்னார். The greatness of the church is not the seating capacity, it's a sending capacity. இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகளிலும் அவிதமாய் இந்த மிஷனரி பணிக்காக எவ்விதமாக நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று யோசிக்க வேண்டிய மக்களாய் நாம் காணப்படுகிறோம். கடைசியாக, மிஷன் இஸ் சம்திங் we are all invited, even commanded to participate in. திருப்பணி என்பது நாம் எல்லாரும் கண்டிப்பாக கலந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட அழைப்பு. We are all invited, an invitation and also a commandment to participate in. எல்லாரும் அதில் வந்து பங்கு பெற வேண்டும் என்பது ஆண்டவருடைய பெரிதான திட்டம். நானும் நீங்களும் தப்பித்துக் கொள்ள முடியாது, போக முடியாது. என்னை ஒரு பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டுதான். அப்படின்னு என்ன, ஊழியம் செய்யாமல் ஆண்டவருக்காக பணியாற்றாமல் வெறும் ஜெபம் பண்ணிட்டு கை தட்டிட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம் டிவியில் உட்காந்துட்டு ஊழியம் பண்ண முடியாது. அது ஊழியம் இல்லை. ஆண்டவருக்காக நேரங்களை தாளந்துகளை செலவு செய்து மற்றவர்களோடு ஆண்டவரை குறித்து பேசுகின்ற பணி, ஆண்டவரை குறித்து சொல்லுகின்ற பணி, அவர்களுக்காக ஜெபிக்கின்ற பணி, இந்த பணிகளிலே ஒவ்வொரு கிறிஸ்தவரும் நாம் இறங்குகின்ற பொழுது நம்முடைய தேசம் ஒரு மாபெரும் மாற்றத்தை நிச்சயமாய் உருவாக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. 24 வருஷத்தில் அவர் கீர்த்தி சிரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரனையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சுஸ்தமாக்கினார். எல்லா மக்களும் ஈர்க்கப்படுகின்ற ஒரு திருப்பணி. நாம் மைய விளக்கு அந்த விசைக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது மக்களை மைய ஈர்ப்பு விசைக்குள்ளாக ஆண்டவர் கொண்டு வருவார். புறப்பட்டு போகின்ற பொழுது மக்கள் புறப்பட்டு வருவார்கள். இயேசுவின் இடத்தில் வருவார், என்னிடத்தில் வர மாட்டாங்க, இயேசுவின் இடத்தில் வருவாங்க. என்றால் ஆண்டவர் தான் ஊழியத்தின் மையம். அந்த மையத்திற்கு மக்களை அழைத்து வருவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? 25 வருஷத்தில் கலிலேயாவிலும் தெக்கப்போலியாவிலும் எருசலேமிலும் யூதாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். What is the purpose of the mission? Making disciples. திருப்பணியினுடைய முக்கியமான நோக்கம் என்ன? அவருக்கு பின் செல்கின்ற மக்களை உருவாக்க வேண்டும். அநேகர் பின் செல்ல வேண்டும். அதுதான் மிக முக்கியமான ஒரு நோக்கம். இந்த உலகத்தை பின் செல்கின்ற மக்களை ஆண்டவருக்கு பின் செல்கின்ற மக்களாய் மாற்றுவதுதான் திருப்பணி. அது டீச்சிங் மினிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, ப்ரீச்சிங் மினிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, ஹீலிங் மினிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, எல்லா ஊழியர்களுடைய நோக்கம் டர்னிங் த பீப்புள் டு காட், மேக்கிங் தெம் டிசைபிள்ஸ். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தும் நல்ல ஆண்டவரே, தகுதி இல்லாத, தாளந்து இல்லாத, உலகம் எதிர்பார்க்கிற எந்த மேன்மையும் இல்லாத ஒரு எளிய ஜனமாகிய எங்களையும் உம்முடைய ஊழியத்தை செய்வதற்காக ஆரோனை போல எங்களை அழைத்தீர் சுவாமி. நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, எங்களுக்குள்ளாக இருக்கிற பலவீனங்களை அறிந்தீர், ஆனாலும் ஊழியத்திற்கு அழைத்தீர். நன்றி செலுத்துகின்றோம். எப்பொழுது எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை உடைய ஆலயத்திலே கொண்டு வந்து ஆண்டவரே உடைய திருப்பணியாளருடைய கையிலே கொடுத்து பிரதிஷ்டை செய்தார்களோ, அந்த நாளிலே என்றைக்கு எங்களுடைய ஏற்றிலே சிலுவை வரையப்பட்டதோ அந்த நாள் முதல் கொண்டு
சிலுவிலே அறையப்பட்ட கிறிஸ்துவை அறிக்கையிடுகின்ற மக்களாய், அறிக்கையிடுவதற்கு வெட்கப்படாத மக்களாய் ஆண்டவரே நாங்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறேன். தொடர்ந்து அறிக்கையிடுவதற்கு வெட்கப்படாமல் வல்லமையாய் ஆண்டவருக்காக எந்த இடத்தில் இருந்தாலும் ஆண்டவரே உமக்காக பணியாற்றுகின்ற கிருபையினை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இறை வார்த்தையை கேட்ட நாம் யாவரும் எழுந்து நின்று நிசையா விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவோம். நிசையா விசுவாச பிரமாணம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர். தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடே ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு இரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்திய பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவரும் பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிறவருமாய், பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய், தீர்க்கதரிசிகள் மூலமாய் உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவம் மன்னிப்புக்கு என்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மகிமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கையிட்ட இந்த பற்றுறுதியிலே நிலைத்திருக்க ஆண்டவர் நமக்கு அருள் புரிவாராக. ஆமென். இப்பொழுதும் கூட நம்மையும் நம்முடைய காணிக்கையும் அர்ப்பணிக்கும்படியாய் கீர்த்தனைகளிலே புத்தெழுச்சி பாடல் 348வது புத்தெழுச்சி பாடல், நல்லாவி ஊற்றும் தேவா நற்கனி நான் தர நித்தம் துதிப்பாட என்ற 348வது புத்தெழுச்சி பாடலை யாவரும் இணைந்து பாடுவோம். நற்கனி நான் தர நித்தம் துதி பாட, நல்லாவி ஊற்றும் தேவா, நல்லாவி ஊற்றும் தேவா. பெந்தேகோஸ்தே நாளிலே உந்தன் ஆவியிந்தீரே, பெந்தேகோஸ்தே நாளிலே உந்தன் ஆவியிந்தீரே. இந்த வேளையில் இறங்கிடுவீரே, விந்தை செய்வின் ஆவியார், நல்லாவி ஊற்றும் தேவா. மெத்த அசுத்தன் நானே, சுத்தாவி கொண்டென்னையே, மெத்த அசுத்தன் நானே, சுத்தாவி கொண்டென்னையே. சித்தம் வைத்தென்றும் சுத்தம் செய்வீரே, சத்திய பரிசுத்தனே, நல்லாவி ஊற்றும் தேவா. ஆவியின் கனி 9 மேவி நான் தந்திடவும், ஆவியின் கனி 9 மேவி நான் தந்திடவும்,
பணியாற்றவும் நல்லாவி ஊற்றும் தேவா, பாவம் செய்யாதிருக்க பாரில் சாட்சி பகர, பாவம் செய்யாதிருக்க பாரில் சாட்சி பகர, பார்மீக்க வந்த பரமனையே பாரோர்க்கு எடுத்துரைக்க நல்லாவி ஊற்றும் தேவா, நற்கனி நான் தர நித்தம் துதி பாட நல்லாவி ஊற்றும் தேவா, நல்லாவி ஊற்றும் தேவா. திருவிருந்து ஆராதனைக்குள்ளாக கடந்து போவோம். உங்களுடைய இல்லத்திலே நீங்கள் திருவிருந்து அருட்சாதனங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பீர்கள் என்றால் அதை திறந்து ஆயத்தமாய் முன்பாக வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஜெபம் செய்வோம். ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் தோத்திரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதர்களுக்குமாய் அன்பு கூர்ந்து முதுரை பேரனுக்குமானாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தெரிவித்துக் கொள்ளவும் சிலுவில் மறித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தல் நீரே. அவர் சிலுவில் ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூர்ணமும் போந்ததுமான பலியும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்ததுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றென்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும் அளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று சீஷில் கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே அவர் போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, எல்லாரும் இதில் வந்து பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கை ரத்தம், இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமென். கர்த்தாவே, உமது மரணத்தை நினைவு கூறுகிறோம், உமது உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிறோம், நீர் திரும்பி வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே, உமக்கே தோத்திரம் உண்டாவதாக. இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பெற்கிற அப்பம் கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கும்படி எங்களையும் நீரே தந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பரிசுத்த ஆவியால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலையும் வளரும் கிருபை செய்யும் அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். ஆமென். நம்முடைய அபாத்திர தன்மை உணர்ந்தவர்களாய் நாம் முழங்கால் படிட்டு நம்முடைய நாளில் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை இந்த நாளை முழுமையாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தாழ்மை பிரவேச ஜபத்தை நாம் ஏறெடுப்போமாக. இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரையுடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேர்கிறோம். உம்முடைய மேசைகளிலும் துணிக்கைகளையும் புரியும் கொள்ள பார்த்தல்ல, ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராய் இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நாம் பெற்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? ஆமென்.
உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கு தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கு தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கு தேவாட்டுக்குட்டியே உமது சமாதானத்தை தாரும். அன்புக்குரியவர்களே, இப்பொழுதும் உங்களுடைய இல்லங்களிலே எங்கள் ஆயத்தம் செய்த திருவற்சாதனங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள அன்புடன் நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். கிறிஸ்துவின் சரீரம் இரத்தமாகி சாக்கிரமந்தை விசுவாசனாலை பெற்றுக் கொண்ட மக்களாகி நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோமாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் குமாரனையும் நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்ற அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் எழுத்தியும் சிந்தையும் காக்கடுவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாகிய திரியேக தேவனுடைய பிரசனம் உங்களுக்குள்ள எப்பொழுதும் இருந்து உங்களோடு நிலைத்திருக்க கடவுது. இந்த வழிபாட்டின் நிறைவு செய்வனமாக நம்முடைய பாமாலைகளில் 212வது பாமாலை பாடுவோம். பாமாலை 212. பகலோன் கதிர் போலவே இயேசுவின் ராஜரீகமே பூலோகத்தில் மீயாபேக்கும் நீடுடி வாழம் வாதைக்கும் பற்பல ஜாதி தேசத்தார் அற்புத அன்பை போற்றுவார். பாலரும் இன்ப ஓசையாய் ஆராதிப்பார் சந்தோஷமாய். நல்மீட்பர் ராஜ்யம் எங்குமே சிரேஷ்ட பாக்கியம் தங்குமே. துன்புற்றாரி தேருவார் திக்கற்றோர் வாழ்ந்து பூரிப்பார். பூலோக மாந்தர் யாவரும் வானோரின் சேனை தீரளும் சாஷ்டாங்கம் செய்து போற்றுவார். நீர் வாழ்கராயரே என்பார். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு நாம் இருப்போமாக. கர்த்தருடைய நாமத்தினாலேயே ஆமென்.